தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ரம்யாவும் திவ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து விக்ரம் பற்றி கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாங்க, திவ்யா என்ன ஃப்ராடித்தனம் பண்ணாங்க, என்ன கோலத்தனம் பண்ணாங்க அப்படின்னு, உன்னால் என்ன வேணால் பேசிட்டு சாரி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் தான், திவ்யா என்ன ஃப்ராடு வேலை பண்ணி இவங்க பார்த்தாங்கன்னு தெரில. அதே மாதிரி கோலையாக இருந்ததே இல்லை, எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட் அட்டாக் தான். நீங்கள் கோவப்பட்டு கத்திட்டா, கோவத்தில் நான் கத்திட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விக்ரம சொல்லிட்டு அப்போ மற்றவங்கன்னா சிரித்து பேசுவாங்களா கோவம் வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கும்போது ரம்யாவை பார்த்தா கோலைன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால ரம்யா சொல்கிறாங்க, என்ன வந்து கோலை எதுக்கு எடுத்தாலும் அழறான்னு சொல்கிறாரு, அப்போ நீ அழுதா மட்டும் நீ கோலை கிடையாது, அது உனக்கு கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அவர் ரோல் பிரேக் பண்ணிட்டா தெரியாமல் பண்ணிட்டேன், மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சு வேணும்னே பண்ணுவாங்களா, அவர் சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்ட், அவர் சொல்கிறது தான் நியாயம் அப்படின்ட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி என்னை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு, ஒருத்தவங்களை ராங்காக அக்யூஸ் பண்ணிவிட்டு நீ எப்படி சாரி சொல்வ அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் தான், திவ்யாவோட விஷயம் ஆனனால அதை விஜய் சேதுபதி சாரும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு. அதை பற்றி கேட்கவே இல்லை, ரொம்ப மட்டமாக பேசினார். ஏதோ வந்து ஓவராக திவ்யா வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை வந்துட்டு விக்ரம் அந்த மாதிரி பேசிட்டாரு, அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாரு. பட் அந்த விஜய் சேதுபதி சார் வந்து ஆஸ் யூஷுவல் அவரை பயாஸ்டாக திவ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக விக்ரமை தடவி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பண்ணது தப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஏதோ ஒரு சாதாரண தப்பு பண்ண மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இதில் வேறு விக்ரம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. நான் பண்ணிவிட்டு நான் அப்படி என் ஃபேஸெல்லாம் செவந்து போய் நான் டென்ஷன் ஆகிட்டு நிற்கிறேன், அப்போ உச்சின்னு வச்சாங்க. நான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து கண்ணெல்லாம் உருட்டிட்டு அப்படியே தும்முன்னு அடிக்க வர மாதிரி பாஞ்சு வந்தார். அந்த ஒரு போர்ஷனை கன்வீனியண்ட்டாக வீக்கெண்ட் எபிசோடில் ஸ்கிப் பண்ணிட்டாரு. அதையும் பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்கல. ஸோ அதை தான் திவ்யா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. 100% உங்களுக்கு வருத்தப்படுறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது, அதை பற்றி தப்பே கிடையாது. திவ்யா என்ன வேணால் விக்ரம சொல்லலாம், அந்த அளவுக்கு விக்ரமும் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.